உள்துறை அமைச்சகம் செய்ய வேண்டிய வேலையை, சிஏஏ என்கிற சட்டத்தின்படி செய்ய வேண்டிய வேலையை ஏன் தேர்தல் ஆணையத்தை கொண்டு செய்கிறீர்கள்? இன்றைக்கு நீங்கள் நடத்தி முடித்த பீகாரிலே எவ்வளவு அந்நிய தேசத்து குடியேறிகள் இருக்கிறார்கள்? நீங்கள் இந்த சட்டத்தை, இந்த எஸ்ஐஆர் என்கிற திட்டத்தை நடைமுறைப்படுத்தியதன் மூலம் தோழர் மருதையன் அவர்கள் சுட்டிக்காட்டியதைப் போல 43 லட்சம் பேரை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கி இருக்கிறீர்கள் அல்லவா? அந்த 43 லட்சம் பேரில் எத்தனை பேர் பாகிஸ்தானியர்கள், எத்தனை பேர் பங்களாதேஷிகள், எத்தனை பேர் சீனர்கள், எத்தனை பேர் பர்மியா நாட்டை, மியான்மர் நாட்டை சார்ந்தவர்கள்? உங்களால் ஆதாரம் காட்ட முடியுமா? அந்நிய தேசத்தை சார்ந்த சட்டவிரோத குடியேறிகளை அப்புறப்படுத்துவதற்குத்தான் எஸ்ஐஆர் என்றால் பீகாரிலே அதை சாதித்து காட்டினீர்களா? நீங்கள் வெளியேற்றி இருக்கிற பட்டியலில் இருந்து நீக்கம் செய்திருக்கிற 43 லட்சம் பேரில் எத்தனை பேர் அந்நிய தேசத்தை சார்ந்தவர்கள், சட்டவிரோத குடியேறிகள்? உங்களால் புள்ளி விவரம் காட்ட முடியுமா? அந்த 43 லட்சம் பேரில் 37% பேர் இந்த மண்ணின் மைந்தர்களான முஸ்லீம்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. 1 லட்சம் பேருக்கு 37,000 பேர், 43 லட்சம் வாக்காளர்களில் அந்த 37,043 பெருக்கிக் கொள்ளுங்கள். அத்தனை லட்சம் இஸ்லாமியர்களின் வாக்குகள் பறிக்கப்பட்டிருக்கின்றன. எஞ்சியவர்கள் யார்? மிட்டா மிராசுகளா? உயர் சாதி சமூகங்களை சார்ந்தவர்களா? யார் அவர்கள்? மிச்சம் 63% பேர் அவர்கள் இந்த மண்ணின் குடிமக்கள் தான், இந்திய குடிமக்கள் தான், ஏழை எளிய மக்கள், தலித்துகள், ஆதிவாசிகள், மாநிலம் விட்டு மாநிலம் குடிபெயர்ந்த மைக்ரேட்ஸ், இவர்களெல்லாம் யார்? யாரை ஏற்கிறீர்கள்? எஸ்ஐஆர் மூலம் நீங்கள் அந்நிய தேசத்தை சார்ந்த சட்டவிரோத குடியேறிகளைத்தான் வெளியேற்றுகிறீர்கள் என்று சொல்வது உண்மையா? இல்லை. பீகாரிலே உங்களால் அப்படி ஒரு நபரை கூட காட்ட முடியவில்லை. வேறு எதற்காக இந்த திட்டம்? நாட்டு மக்களுக்கு வெளிப்படையாக சொல்லுங்கள். வாக்காளர் பட்டியலை சீர் செய்வதுதான் உங்களுக்கு நோக்கம் என்றால் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற சம்மரி ரிவிஷன் என்கிற அந்த வழக்கமான நடைமுறையே போதும் அல்லவா? 1951 இருந்து இதுவரையில் 8 தடவை இந்த எஸ்ஐஆர் என்கிற செயல் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டதாக நீங்களே உங்களின் அதிகாரபூர்வமான இணையதளத்தில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்கிற அந்த வெப்சைட்டில் பதிவு செய்திருக்கிறீர்கள். ஏன் இத்தனை ஆண்டுகள் இது விவாத பொருளாக மாறவில்லை? இப்போது மட்டும் ஏன் விவாதிக்கப்படுகிறது? ஏன் இத்தனை முறை எதிர்க்கட்சிகளால் விமர்சிக்கப்படவில்லை? இப்போது மட்டும் ஏன் விமர்சிக்கப்படுகிறது? எதிர்க்கட்சிகளுக்கு இதில் என்ன லாபம்? எதிர்க்கட்சிகளுக்கு இதில் என்ன உள்நோக்கம் இருக்க முடியும்? அமித்ஷா அவர்கள் சொல்லுவதைப் போல எதிர்க்கட்சிகள் அந்நிய தேசங்களில் இருந்து சட்டவிரோதமாக குடியேறியவர்களை இங்கே வாக்காளர் பட்டியலில் இடம்பெறச் செய்ய வேண்டும் என்பதிலே என்ன லாபம் இடதுசாரிகளுக்கு அல்லது காங்கிரஸ் கட்சிக்கு? அதன் மூலம் இதுவரை என்ன லாபத்தை ஈட்டி இருக்கிறார்கள்? அவர்கள் வாக்களித்து இவர்கள் எந்த மாநிலத்தில் ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறார்கள்? அவர்களால் தான் காங்கிரஸ் இந்த மாநிலத்தில் ஆட்சியை கைப்பற்றியது என்று ஆதாரம் காட்ட முடியுமா? எஸ்ஐஆர் என்பது அந்நிய நாடுகளில் இருந்து, அண்டை நாடுகளில் இருந்து இந்திய தேசத்திற்குள் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை அப்புறப்படுத்துவதற்கான முயற்சி இல்லை. அதைத்தான் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம்.
பீகாரிலே நீக்கப்பட்ட 43 லட்சம் பேரும் இந்த நாட்டின் குடிமக்கள், இந்த மண்ணின் மைந்தர்கள், ஏழை எளிய மக்கள், உழைக்கிற மக்கள். அதிலே பெரும்பான்மை தலித்துகளும் பழங்குடிகளும் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்களுமாகத்தான் இருக்கிறார்கள். ஏன் அவர்களின் வாக்குரிமையை நீங்கள் பறிக்க வேண்டும்? புரட்சியாளர் அம்பேத்கர் போன்ற மாமனிதர்கள் தோன்றுவதற்கு முன்பு, இங்கே அவர்கள் போராடுவதற்கு முன்பு, தோன்றுவதற்கு முன்பல்ல, போராடுவதற்கு முன்பு வட்டமேசை மாநாட்டில் வயது வந்தோர் அனைவருக்கும் வாக்குரிமை வேண்டும் என்று வாதாடுவதற்கு முன்பு பட்டா உள்ளவர்களுக்கும் பட்டம் படித்தவர்களுக்கு மட்டுமே இங்கு வாக்குரிமை இருந்தது. ஆண்ட சாதி என்று சொல்லுகிறவர்களுக்கும் இங்கே வாக்குரிமை இல்லை, ஏழை எளிய மக்களுக்கு இல்லை, நிலம்புலம் இல்லாதவர்களுக்கு கிடையாது, படிக்காத யாருக்கும் வாக்கு இல்லை, நிலபுலம் இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு வாக்கு இல்லை. இதுதானே இருந்தது தொடக்கத்தில். நாடு விடுதலை பெறுவதற்கு முன்பு இங்கே தேர்தல் நடந்ததா இல்லையா? பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே தேர்தல் நடந்ததா இல்லையா? 1950க்கு முன்பு இங்கே தேர்தல் நடந்ததா இல்லையா? அப்போது நடந்த தேர்தல்களில் எல்லாம் யார் வாக்களித்தார்கள்? உனக்கும் எனக்கும் வாக்குரிமை இருந்ததா? இல்லை. 1930, 31, 32 அந்த காலகட்டங்களில் லண்டனில் நடைபெற்ற வட்டமேசை மாநாடுகளில் பங்கேற்று உரையாற்றிய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் மாவீரன் வெட்டமலை சீனிவாசன் அவர்களும் வாதாடிய போது வயது வந்த அத்தனை பேருக்கு வாக்குரிமை வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். படித்தவர்களோ படிக்காதவர்களோ ஏழைகளோ பணக்காரர்களோ நிலம் உள்ளவர்களோ நிலமில்லாதவர்களோ அத்தனை பேருக்கு வாக்குரிமை அப்படித்தான் வந்தது. அந்த வாக்குரிமையை மறுபடியும் திட்டமிட்டு பறிக்கிற வேளையில் இன்றைக்கு அவர்கள் ஈடுபடுகிறார்கள். அந்த ஏழை எளியவர்களின் கைகளில் இருந்த வாக்குரிமை என்கிற ஆயுதத்தை பறிக்கிறார்கள். சமத்துவம் என்பதை இன்றைக்கு அரசியல் களத்திலே நம்மால் உறுதி செய்ய முடிந்தது. பொலிட்டிக்கல் டெமோக்ரசி. ஆனால் சமூக தளத்திலும் பொருளாதார தளத்திலும் சமூக ஜனநாயகம், பொருளாதார ஜனநாயகம் என்பதை நம்மால் உறுதிப்படுத்த முடியவில்லை. இது எனக்கு பெரும் கவலை அளிக்கிறது என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பலமுறை பதிவு செய்திருக்கிறார். அது என்ன அரசியல் ஜனநாயகம்? ஒருவருக்கு ஒரு வாக்கு, அந்த ஒவ்வொரு வாக்குக்கும் ஒரே மதிப்பு. இதுதான் பொலிட்டிக்கல் டெமோக்ரசி, இதுதான் அரசியல் ஜனநாயகம். இந்திய குடிமக்களாய் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஒரு வாக்குரிமை உண்டு. அந்த ஒவ்வொரு வாக்கும் ஒரே மதிப்பை கொண்டிருக்கும். மோடியின் நண்பர் அதானிக்கும் ஒரு வாக்குதான். மோடியை எதிர்த்து அன்றாடம் போராடி கொண்டிருக்கிற திருமாவளவனுக்கும் ஒரு வாக்குதான். அதானியின் வாக்கின் மதிப்பும் திருமாவளவனின் வாக்கு மதிப்பும் ஒன்றுதான், சமம்தான். இந்த சமத்துவத்தை அரசமைப்பு சட்டத்தின் மூலம் நிலைநாட்டியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள்.